அண்ணா காட்ட வச்சிங்களா இல்லையாண்ணா சென்சார்ல காட்டவே மாட்டேங்குது. அரே நீ அப்பா நிறைய கஸ்டமருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இது என்னன்னா அவங்க வந்து காற்று அடித்த உடனே அவங்க வந்து சென்சாரில் காமிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த டிபிஎம்எஸ் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் சென்சார் வந்து ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட் டிவைஸ். அது ஒரு ஸ்லீப் அண்ட் அவேக் மோடுக்கு போயிடும். அது வந்து வண்டி ஸ்டேஷனரியாக நிற்கிறப்போ அது ஸ்லீப் மோடுக்கு போயிடும். ஸ்லீப் மோட்னா அது வந்து ரியாக்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் காற்று அடிக்கிறப்போ அந்த எந்த ரியாக்ஷன் காமிக்காது. அது வந்து நீங்கள் வேக்கப் மோடுக்கு போனோன்னா அந்த வண்டியை எடுத்து ஓட்டிட்டு நீங்கள் கொஞ்சம் ஓட்டினீங்க, மேபி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா அது நெக்ஸ்ட் மோடுக்கு போகும். அந்த வேக்கப் மோடுக்கு போயிட்ட அப்புறம் தான் அந்த சென்சார் வந்து ரியாக்ட் பண்ணி டேஷ்போர்டுக்கு காமிக்கும். சம்டைம்ஸ் வந்து அது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகலாம். நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மேபி ஒரு 5-10 நிமிஷம் ஓட்டினீங்கன்னா அந்த வேக்கப் மோடுக்கு போன உடனே அது ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்மிட் ஆகி உங்கள் டேஷ்போர்டில் காமிச்சிடும். நிறைய கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, டயர் மாட்டி பஞ்சர் போட்ட உடனே கேட்பாங்க, வெளியே போயிட்டு உள்ளே வந்துடுவாங்க, சார் என்ன சார் இன்னும் லோ ப்ரெஷர் காமிக்குதுன்னு. அது லோ ப்ரெஷர் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் ஓட்டணும். நீங்கள் கொஞ்சம் ஓட்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீகாலிப்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு நார்மல் ப்ரெஷர் காமிச்சிடும்.